புதிதாக அமலுக்கு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்த மனுவில் மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். RS பாரதி அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவில் நீதிபதிகள் என்னென்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள்? இது குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசு பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில் புதிய சட்டங்களை நிறைவேற்றி அந்த சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்திருக்கின்றன. இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவித்து அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுக்களில் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் புகை கொண்டு வீசிய சம்பவத்தை கண்டித்ததால் இரு அவைகளில் இருந்து 150 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எந்த விவாதமும் நடத்தாமல் இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசுகளுடைய ஆலோசனைகளை பெறாமல் சில பிரிவுகளை மாற்றம் செய்து சட்டங்களை சமஸ்கிருதமயமாக்கி உள்ளதாகவும் இது பல தரப்பினருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் அரசு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதையே குற்றமாக்கியுள்ளதாகவும் குற்றங்களுக்கு தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது, வாழ்நாள் தண்டனை அதாவது ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பதன் மூலமாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் தண்டனை குறைப்பு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுக்களில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தில் காவல்துறையினருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொலை, ஆசிட் பீச்சு போன்ற குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களுக்கு கைவிலங்கு பூட்டுவதன் மூலமாக தனிநபர்களின் சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது RS பாரதி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அரசியலமைப்பு சட்டப்படி ஆங்கிலத்தில் மட்டும்தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற நிலையில சமஸ்கிருதத்தில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று வாதிட்டார். மேலும் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதையடுத்து இந்த மத்திய அரசு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் மக்கள் மத்தியில குழப்பங்களை ஆழ்த்தும் வகையில் உள்ளதாகவும் CPC சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த போதும் இதே போல எதிர்ப்பு இருந்தது என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் சட்ட ஆணையத்தை இது சம்பந்தமாக ஆலோசித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த மனுக்களுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குடன் பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.